Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபனுக்கு பூரி செய்யலான்னு இருக்கோம். பூரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து மசாலா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து டேஸ்டியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் எப்படி பூரி மசாலா செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவாக என்ன எப்படி பூரி மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பூரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எத்தனை சாப்பிடுவேன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூரி ரொம்ப நல்லா பிடிக்கும், நீங்கள் எத்தனை பூரி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பதிலை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பூரிக்காண்டி மாவு பிணைஞ்சி வச்சுருந்தீங்களா, இதை வந்து நம்ம மாவு பிணைஞ்ச உடனே வந்து நம்ம பூரிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம சப்பாத்திக்கு மாரி நம்ம இதை வந்து ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. இதை வந்து உடனே மாவு பிணைஞ்சு நம்ம உடனே வந்து இதை வந்து பூரியாக சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு வந்து தனியாக ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஊற வச்சிட்டிங்கன்னா இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எண்ணெய் குடிக்காமல் பூரி செய்யணுன்னா மாவு பிணைஞ்ச உடனே நீங்கள் வந்து பூரியை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரியை சுட்டுடலாம். வச்சுக்கிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக மாவு எடுத்துக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேய்க்க தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து என்ன சைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சதை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து அந்த லூஸில் மாவு கொஞ்சம் வச்சுருக்கோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பலகாயில் நம்ம வச்சு தேய்க்கிறப்ப அந்த பலகாயில் மாவு ஒட்டக்கூடாதுன்றக்காண்டி கொஞ்சம் லூஸில் மாவு தடவிக்கிட்டு அது மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி தான் தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தேய்ச்சி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோதா எப்படி ரவுண்டு வருதோ அந்தளவுக்கு ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரியை சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பூரியை நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாவு மேலே வந்து நம்ம அந்த எண்ணெயை வந்து இது மாதிரி ஆற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக்கிறாங்க, ரொம்பவும் சூடு இல்லாமல் பண்ணிடுறாங்க. சூடு இல்லைன்னா வந்து பூரி வந்து உப்பி வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா பூரி வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெயை ஆற்றி விட்டுட்டு பூரியை வந்து அப்படியே திருப்பி ரெண்டு சைடும் வந்து அப்படி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா பொன் நிறத்துக்கு வந்துடுச்சுங்களா, அதுதான் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற்றி விட்டுட்டு பூரியை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பலான பூரி ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூரி மசாலா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எனக்கு பூரி மசாலா வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. வாங்க நம்ம பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெயினாக உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மல்லி தலை, அடுத்தாப்பில் கடலைப்பருப்பு, ஜீரகம், பூண்டு, ஜீரகம், கடுகு எல்லாம் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். வாங்க நம்ம உருளைக்கிழங்கு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து தாளிக்கிறக்காண்டி கடலைப்பருப்பு போட்டிருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு வந்து லேசாக பொரிய விட்டுக்கிட்டு அடுத்து கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, அது கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு சும்மா 2 பல்லு மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இதில் கலந்து நல்லா வாசனை வர்றதளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு நம்ம நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்காச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து இதோடு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளியை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ருக்கோம். நம்ம அது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இதுக்குன்னு தனியாக காரத்துக்காண்டி வந்து மசாலா தூள் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம காரத்துக்காண்டி பச்சை மிளகா வந்து ஒரு 2 மிளகாய் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வேணும்னா லேசாக ஒரு 2 மிளகா 3 மிளகா சேர்த்து வச்சு நம்ம இந்த டிஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட நம்ம என்ன சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூனு கடலை மாவு சேர்த்து அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ லேசாக தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டோம் பார்த்தீங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பூரி மசாலா வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கொடுக்கும், அதே டைமில் நல்ல ருசியை வந்து தூக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு கொதி நல்லா கொதிச்சுக்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி மட்டும் கொதிச்சுக்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அந்த மசாலா வந்து கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இது கூட வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி மசாலா உருளைக்கிழங்குல நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து அவிக்கிறப்ப நம்ம வந்து 4 விசில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வச்சு நல்லா நீட்டாக ரொம்பவும் குழைய இல்லாமல் நல்லா நார்மலாக பதத்துக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மசாலா நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அது மேலாப்பில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து தனியாக வறுத்து வச்சுருந்தோம். இந்த வறுத்து வச்ச சீரகத்தை நம்ம வந்து கடைசியாக இது மேலே சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிக்க வச்சோன்னா மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மசாலாவை ரெடி பண்ணி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ பூரி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான சுவையான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறீங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே வந்து நம்ம மல்லி இலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து டிஷ் வந்து செஞ்சாச்சு. சுவையான கலர்ஃபுல்லான பூரி மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.